ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி பால்வாடி சத்து மாவு இருந்தால் ரொம்ப சூப்பரான அந்த தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 1.5 கப் அளவு பால்வாடி சத்து மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு கடைசி அந்த மாதிரி வேஸ்ட்டு கிடைக்கும், இதை தூர போட்டுக்கலாம். நான் சளிச்சு வச்சுருக்க சத்து மாவை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பல்லாரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை தலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் எடுத்து அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க. இப்போ தோசை நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த தோசை சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்படுற சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, இல்லைனா ஸ்நாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்களும் ஃப்ரீயாக கிடைக்கிற சத்து மாவு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.